இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ராமாயணத்துல சொல்லப்படாத ஊர்மிளாவோட தியாகத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ராமாயணத்துல பெரிதும் பேசப்படாத கதாபாத்திரம் சொன்னா அது லட்சுமணனோட மனைவி ஊர்மிளா தான். என்னதான் அரண்மனையில ராஜபோகமா இருந்தாலும் தன்னோட கணவனை 14 ஆண்டுகள் பிரிந்து இருந்த ஊர்மிளாவோட தியாகத்தை பற்றி யாருமே பெருசா பேச மாட்டாங்க. அப்படி ஊர்மிளா என்ன தியாகம் தான் செஞ்சா, இத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். 14 ஆண்டுகள் உறங்கி ராமன் போர்ல வெற்றி பெற காரணமா இருந்தது லட்சுமணனோட மனைவி ஊர்மிளான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வனத்துக்கு போறதுக்காக ராமனும் சீதா தேவியும் லட்சுமணனும் தயாராகி கொண்டிருந்த சமயத்துல ஊர்மிளா ராஜ அலங்காரம் செஞ்சுட்டு நின்னா. இத பார்த்த லட்சுமணன் அவள் மேல அதிகமான கோபத்தோட காட்டுக்கு போனாரு. லட்சுமணன் தான் மேல அதிக கோபத்தோட போனாதான் தன்னோட நினைவு கொஞ்சமும் வராம அண்ணன் அண்ணிய காக்க முடியுமா அப்படின்னு நினைச்சதுனாலதான் ஊர்மிளா அப்படி செஞ்சா. 14 ஆண்டுகள் ஒரு நொடியும் தூங்காம லட்சுமணன் அவங்கள காவல் காக்கணும் அப்படின்றதுக்காக ஊர்மிளா தூக்கத்தோட கடவுளான நித்ரா தேவி கிட்ட வேண்டுனா. ஆனா நித்ரா தேவி அதுக்கு சம்மதிக்கல. தன்னோட கணவரோட கடமையில எந்த தவறும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவரோட தூக்கத்தையும் சேர்த்து தானே தூங்கக்கூடிய வரத்தை நித்ரா தேவி கிட்ட பெற்றுக்கொண்டார். ராவணனோட மகன் இந்திரஜித் ரொம்ப பெரிய வீரன். அவனை எளிதா யாராலையுமே வதைக்க முடியாது. இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, எவன் ஒருவன் 14 ஆண்டுகள் தூங்காமல் இருக்கிறானோ அவனோட கையாலேயே இந்திரஜித்தோட மரணம் நிகழும் அப்படின்ற வரத்தையும் பெற்றிருந்தான். அதனாலதான் லட்சுமணனால இந்திரஜித்தை எளிதா வதைக்க முடிஞ்சது. இதுவே ராமர் போர்ல வெற்றி அடைய ரொம்ப பெரிய காரணம். இது சாத்தியமானது ஊர்மிளாவோட தியாகத்தினாலதான். ராமர் விஷ்ணுவோட அவதாரம், சீதை லட்சுமி தேவியோட அவதாரம், லட்சுமணன் ஆதிசேஷனோட அவதாரம். இவங்க 3 பேரும் தன்னோட கடமையால செஞ்ச தியாகத்தை விட மனித பிறவியான ஊர்மிளா தன்னோட கணவன் மேல இருந்த காதலால செஞ்ச தியாகம் தான் ரொம்ப பெருசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் பார்க்கலாம் ராமாயணத்தை பற்றி. நாளைக்கு மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.